வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः. श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती श्री गुरुपादान शरणारविन्दाभ्यां नमः. ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரமானது தினந்தோறும் ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டத்தில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், அந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழுமையான தமிழ் அர்த்தத்துடன் தாங்கள் அனைவருக்கும் நமது சேனலிலே இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரமானது வீடியோ பிரிவாக பதிவிடப்பட்டு வருகின்றோம். ராமாயணம் என்பது நாம் அனைவருமே எப்படி ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும், வேத தர்ம சாஸ்திரங்களை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை பரிபூரணமாக ஸ்ரீ சாட்சாத் ராமச்சந்திரமூர்த்தி அவர்களுடைய வாயிலிருந்து வந்த சொற்களின் மூலமாக நமக்கெல்லாம் எடுத்துரைத்து இருக்கின்றார். ஆகவே இன்றைய இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரத்தினுடைய பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டத்தில் நவம சர்க்கமானது 9. சீதா தர்ம வேதனம். அதாவது ஸ்ரீ சீதா பிராட்டியார் என்ன பண்ணாலும் ராமபிரானுக்கு வேதத்தில் சொல்லி இருக்கக்கூடிய தர்மங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி ரொம்பவும் விளக்கமாக ராமன் பிரான் கிட்ட சொல்கிறாளாம். இந்த தலைப்பிலே இன்றைய தினம் ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண வரசத்ருகன அனுமத்சமய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் அனைவரும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். கோஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவே ச தஸ்யை ஜனகாத்மஜாயே நமோஸ்து ருத்ரேந்திரியமானிலேभ्यः நமோஸ்து சந்திரார்க்கமருத்யனேभ्यः श्री सीताक्षर छत्रगणामत्सवे श्री रामचंद्रमूर्ति चरणारविन्दाभ्यां नमः. श्रीमद् बालवाल्मीकि ராமாயணம் ஆரண்ய காண்டத்தில் நவம சர்க்கமானது 9. சீதா தர்ம வேதனம். அதாவது ஸ்ரீ சீதா பிராட்டியார் வேத சாஸ்திரங்களில் சொன்ன தர்மங்களை பற்றி ஸ்ரீ ராமபிரானிடம் வேண்டுகோள் வைத்தாராம். சுதேக்ஷ்ணேனாभ्यानुज्ञातं प्रस्थितं रघुनन्दनं हृदया स्निग्धया वाचा भर्तारं यदमब्रवीत्. மாமுனிவர் சுதீக்ஷணரால் சரி இன்னைக்கு எல்லாரும் போயிட்டு வாங்க அப்படின்னுட்டு விடைபெற்று கொண்ட ஸ்ரீ ராமபிரான், சீதா பிராட்டியார், லக்ஷ்மணன் எல்லாரும் காட்டுக்குள்ளே வந்து நடந்து சென்று கொண்டிருந்த போது ரகுநந்தரான தன்னுடைய கணவரை பார்த்து சீதா பிராட்டியார் சொன்னாலாம், என்னோட உள்ளத்தில் இருப்பதை நான் உங்களுக்கு பிரமாதமாக வெளிப்படுத்துவதும் அன்பும் நிறைந்ததுமான ஏகப்பட்ட விஷயங்களை உங்ககிட்ட நான் சொல்லணுன்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னாலாம் சீதா பிராட்டியார். ராமபிரான் கேட்டக அயம் தர்ம சுசூக்ஷ்மேன
विधिना प्राप्यते महान् निवृत्तेन तु शक्योऽयं व्यसनात्कान् अजादिह त्रीण्येव व्यसनान्यत्र कामज्ञानी भवन्त्युत मिथ्यावाक्यं परम् अकं तस्मात् குருதராகுபௌ. அதாவது சீதா பிராட்டியார் ரமபிரான்கிட்ட சொல்கிறாங்க, என்ன சொல்கிறா அப்படின்னா, முனிவர்கள்லாம் அனுஷ்டிக்கக்கூடிய தர்மமானது ரொம்பவும் கடுமையான நுட்பமான விதிகளால் நாமெல்லாம் தெரிஞ்சிக்கக்கூடியது வாஸ்தவம் தான். இந்த உலகத்தில் கிராம கோத லோபங்கள்லேருந்து விடுபட்டு அதெல்லாம் எந்த ஒரு மனிதன் வென்றிருக்கானோ அவனால் மட்டும்தான் இதையெல்லாம் மேற்கொள்ளப்படும். இந்த உலகத்தில் காமத்தினால் விளையக்கூடிய பாவங்கள் மொத்தம் மூன்று தான். இதெல்லாம் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லிருக்கு. அது என்ன அப்படின்னாக்கா, முதல்ல காமத்தில் வரக்கூடியது பொய் பேசுறது முதல் பாவம். மற்றும் உள்ள 2 பாவமும் இந்த பொய் பேசுறதை காட்டிலும் ரொம்பவும் கொடுமையான பாவம்னு சொல்லிருக்கு வேத சாஸ்திரத்தில் அப்படின்னு சீதா பிராட்டியார் ராமபிரான் கிட்ட தான் சொன்னாலாம். பராதார் ஆபிகமனம் நினான் வைரம் ரௌத்ரதா மித்யா வாக்கியம் நதே பூதம் ந பவேஷதி ராகவா. அதாவது சீதா பிராட்டியார் சொல்றார், ராமபிரானே, பிறர் மனைவியை ஒருத்தன் நாடுறானோ, மாற்றான் மனைவியை நாடுதல், விரோதமே இல்லாத மற்ற 2 பாவம். 2வது பாவம் மாற்றான் மனைவியை நாடுதல். 3வது பாவம் என்ன அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட நம்மளுக்கு விரோதமே கிடையாது, அவர் ரொம்ப நல்லவர், அப்படி அவர்கிட்ட போயிட்டு நம்ம ரொம்பவும் குரூரமா நடந்துக்கிறோம். பார்த்தீங்களா, இந்த 2 மகா பாவங்களும் ராமச்சந்திர பிரபு, என்னுடைய பர்த்தாவே, நீங்க இதுவரைக்கும் பொய் பேசினதே கிடையாது, இனியும் நீங்க பொய் பேச போறதும் இல்லை. இது முதல் பாவம். இந்த பாவத்தை நீங்க செய்ய போறதே கிடையாது. அப்புறம் சொல்றா, 2வது பாவத்துக்கு வரா இந்த ஸ்லோகத்தில் சீதா பிராட்டியார். குதோபி லக்ஷணம் ஸ்ரீனாம் பரேஷாம் தர்மநாசனம் தவ நாஸ்தி மனுஷ்யேந்திரா நாசபூத்தே கதாசனா. சீதா பிராட்டியார் சொல்ற ராமபிரான் கிட்டக, ராமபிரானே, பிற பெண்களை, அதாவது அடுத்தவருடைய மனைவியையோ அல்லது தர்மபத்தினியாக இருக்கக்கூடிய என்னை தவிர மற்ற பெண்களையோ விரும்புவது அப்படிங்கிறது உங்ககிட்ட ரொம்பவும் கடினம். அது எப்படி உங்களுக்கு தோன்றும்? மனிதர்களே நீங்கள் மாணிக்கம். அப்போ தர்மத்தை இருக்கின்ற இந்த எண்ணமானது உங்ககிட்ட கண்டிப்பாக கிடையவே கிடையாது, அது நிச்சயம். இனி எந்த க்ஷணத்திலையும் இந்த எண்ணமானது அடுத்தவருடைய மனைவியையோ மற்ற பெண்களையோ தன் மனைவியாக நினைக்கக்கூடிய அந்த எண்ணமானது உங்களுக்கு எப்பயுமே வரப்போகிறது கிடையாது. இந்த 2வது பாவத்திலிருந்தும் நீங்கள் விடுபட்டீங்க. அடுத்தது 3வது பாவத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை சொல்கிறா, மனசபி ததா ராம ந சேதத்வித்யதே க்வசித் ஸ்வதார நிரதஸ்த்வம் ச நித்யமேவ கிருபாத்மஜா தர்மேஷ்ட சத்யசந்தஸ்ய
पितुः निर्देशकारकः त्वयि सत्यं च धर्मस्य त्वयि सर्वं प्रतिष्ठितम्. அதனால சீதா பிராட்டியார் சொல்றா, அதனால ராமா உங்களோட மனசுல கூட இப்படிப்பட்ட தீய எண்ணங்களானது எப்பயுமே தோன்றினது கிடையாது. அப்படின்னு எண்ணும் போது உங்க வாக்கினாலேயோ, அதாவது பொய் பேசணும் அப்படிங்கிறது தான் வாக்கு, அந்த வாக்குனாலேயோ செயலினாலேயோ, செயல்னாக்க காமத்தில் அடுத்த பெண்களை வந்து தன்னுடைய மனைவியாக்கி கொள்வதோ இல்லை அடுத்த பெண்களோட உல்லாசமாக இருக்கிறதோ, அந்த செயல் தீயவனவற்றை நீங்கள் வந்து எப்படி தான் பண்ணுவீங்க? உங்களால் செய்ய முடியாது, செய்ய மாட்டேன். அரசகுமாரரே, நீங்கள் வந்து எப்போதுமே தன்னுடைய தர்ம பத்னியோட அவள்கிட்ட மட்டுமே உங்களுடைய முழு மனதை வந்து நீங்கள் செலுத்தியவர். வாஸ்தவம். நீங்கள் வந்து அறநெறியே தழுவாம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கக்கூடியவர். நீங்கள் வந்து சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர். உங்களுடைய தந்தையாகப்பட்ட தசரதா சக்கரவர்த்தியினுடைய ஆజ్ఞையபடி அவருடைய ஆజ్ఞை வந்து நிறைவேற்றக்கூடியவர் நீங்கள். உங்கள் கிட்டக சத்தியமும் தர்மமும் வந்து எக்காலத்திலேயும் நிலை பெற்றே இருக்கின்றது. உங்கள் கிட்டக எல்லா விதமான நல்ல குணங்களும் சூடிக்கொண்டுருக்கு. அப்படின்னாலாம் சீதா பிராட்டியா ராங்கிராங்கிட்டக தச்சா சர்வம் மகாபாகோ சக்கியம் தர்த்தும் ஜிதேந்திரியைः தவாவஸ்யேந்திரியத்வம் ச ஜனாமி சுபதர்சனா. சீதா பிராட்டியார் சொல்ற, ராமபிரான் கிட்டக்க நீங்க வந்து பெரிய தோல் வலிமையெல்லாம் மிக்கவர். அது எல்லாமே வந்து சத்தியம் தர்மம். அந்த புலன்களை வந்து வென்றவர்களால் மட்டும்தான் அதை வந்து அனுஷ்டிக்க முடியும். உங்களை வந்து யாராவது ஒருத்தர் வந்து உங்களை வந்து பார்க்கிறா, உங்களை பார்க்கக்கூடிய அந்த தரிசனத்தினாலேயே அவளுக்கு வந்து ஏகப்பட்ட நலன்களை எல்லாம் நீங்கள் வழங்கக்கூடிய வள்ளல். நீங்கள் எல்லா விதமான விஷயங்களையும் முற்றிலுமாக வெற்றி கண்டவர் அப்படிங்கிறத நான் தாராளமாக அறிவேன் அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். திருத்தீயாம் யதிதம் ரௌத்ரம் பிராப்னாபி ஹிம்சனம் நிர்வைரம் கிரியதே மோகாத் தச்சதே சம் உபஸ்திதம். இப்போ மூன்றாவதாக இருக்கக்கூடிய பாவத்துக்கு வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லிருக்கிறதா சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சீதா பிராட்டா ராமபிரான் கேட்ட சொல்கிறார். ராமபிரானுக்கு தெரியாதே இதுவான். அப்பனா சீதா பிராட்டியார் சாட்சாத் மகாலட்சுமி பூமாதேவி பூதேவி. இதை தான் இந்த இடத்துல வந்து அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். எந்தவித பகையுமே இல்லாமல் மதிய மயக்கத்தால் பிற உயிர்களை எல்லாம் குரூரமாக துன்புறுத்துவது அப்படின்றது ஒரு மனிதனுடைய வீழ்ச்சிக்கு மூன்றாவது காரணம். அதுதான் வந்து இப்போ வந்து நீங்கள் உங்கள் முன்னால் வந்து நிற்கிறது அப்படின்னலாம் சீதா பிராட்டியா. பிரஜேஜாத்தஸ்வயா வீர தண்டகாரண்ய வாசினாம் ऋषीणां रक्षणार्थाय वत संयति रक्षसाम्. சீதா பிராட்டியா சொல்றா ராமபிரான் கிட்டக்க, நீங்க மகாவீரர் வாஸ்தவம் ஒத்துக்கிறேன். தண்டகாரண்யத்தில் வசிக்கக்கூடிய முனிவர்களை வந்து நீங்க வந்து பாதுகாப்பதற்காக யுத்தத்தில் வந்து அறக்கரைகளை எல்லாம் நான் வந்து வதம் செய்வேன் அப்படின்னுட்டு அவளுக்கு நீங்கள் வந்து வாக்கு கொடுத்துருக்கள், சத்தியம் பண்ணியிருக்கள் முனிவர்கள்ட்ட அப்படின்னாலாம் சீதா பிராட்டியா. ஏ தன் நிமித்தம் சவனம் தண்டக இது விஸ்ருதம் பிரஸ்தே தஸ்வம் சகா பிராத்ரா திருதாபண சராசனா.
சீதா பிராட்டியார் சொல்ற, ராமபிரானே, இந்த காரணத்துக்காகத்தான் அரக்கர்களை வதம் செய்யறது அப்படின்னுட்டு தண்டகம் அப்படின்ற பெயர் பெற்ற இந்த கானகத்துக்கு வில்லும் அம்பும் கையில் ஏந்தி உங்களோட தம்பியோட நீங்க வந்திருக்கீங்க இல்லையா அப்படின்னு கேட்டாலாம் ராமபிரான்கிட்ட சீதா பிராட்டியார். தஸ்வாம் பிரஸ்திதம் திருஷ்ட்வா மம சிந்தாகுலம் மனः त्वद्वृत्तं चिन्तयन्त्या वै भवेत् निःश्रेयसं महत्. சீதா பிராட்டியை சொல்ற, ராமபிரானே, இந்த மாதிரி ஒரு கொடியதான இந்த செயலை செஞ்சு முடிப்பதற்காகத்தான் நீங்க புறப்பட்டு கூட்டைய கண்டோம். முதல்ல என்னுடைய மனசானது ரொம்பவும் வேதனைப்படுறது. நீங்க நடவடிக்கைகளை முனிவர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது அப்படிங்கிறது உங்களுடைய குறிக்கோள். சரி, அதை பற்றி ஆலோசிக்கும் காலத்தில் இது உங்களுக்கு பிற்காலத்தில் சிறப்பான நலனை உங்களுக்கு கொடுக்குமா அப்படிங்கிறத யோசனை பண்ணல. உங்களுக்கு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குமாங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்கு அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார் ராமபிரான் கிட்ட. நகி மே ரோச்சதே வீர கமனம் தண்டகான் பிரதி காரணம் தத்ர வக்ஷ்யாமி வதன்ய சூயதாம் மம. சீதா பிராட்டியார் சொல்ற, ஸ்ரீ ராமபிரானே, மிக மகாவீரர். வாஸ்தவம், தண்டகாரண்யத்தை நோக்கி நாம் செல்வது சரியான பாதை அப்படிங்கிறது எனக்கு புலப்படல. அதுக்கான காரணத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு உங்களுடைய செவியை கொடுத்து கேளுங்கோ அப்படின்னுட்டு வேண்டுகோள் வச்சாலாம் சீதா பிராட்டியார் ராமபிரான் கிட்டக்க. துவம் ஏ பாண தனுஷ்பாணீர் பிராத்ரா சகாவனம் கதः திருஷ்ட்வா வனச்சரான் சர்வான் கச்சேத் குர்யா சரஸ்வயம். சீதா பிராட்டியார் சொல்றா, ராமபிரானே, கையில் அம்பும் இல்லையும் கையில் ஏதிட்டு உங்க தம்பியோட கூட காற்றுக்கு நீங்க வந்திருக்கீங்க. காற்றுல சுற்றி திரியும் யாரை கண்டாலும் பான பிரயோகம் செய்யத்தான் செய்வீர்கள். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இது க்ஷத்ரிய குலத்தில் இருக்கக்கூடிய வேத தர்ம சாஸ்திரம். அப்படின்னாலாம் க்ஷத்ரியேயானாம் ச யே தனோர்ஹுதாஸ்யம் தனானி ச சமீபத ஸ்திதம் தேஜோ பலம் உச்சிரயதே ப்ருசம். சீதா பிராட்டியார் சொல்றா, இதை நான் எதுக்காக சொல்றேன்னா, நெருப்புக்கு அருகில ஒரு வரகானது வச்சிருக்கோம். க்ஷத்ரியர் குலத்தில் இருக்கக்கூடிய வில்லும் அதனுடைய ஆற்றலையும் வேகத்தையும் ரொம்பவும் கண்டிப்பாக அதிகப்படுத்தவே செய்யும். எதுக்காக ஒப்பிடுற பாருங்க, நெருப்பு பக்கத்தில் விறகு இருந்ததுன்னா அதை தானே பிடிச்சிக்கும். இதை தான் சொல்கிறா சீதா பிராட்டியார். புரா கில மகாபாகோ தபஸ்வி சத்யவாக் சுச்சி கஸ்மின்ச்சித பவத்புண்யே வனே ரதம் பிருகத்விஜே. சீதா பிராட்டியார் சொல்றா ராமபிரான் கிட்டக்க, பெருந்தோழரே, முன்னொரு காலத்தில் பட்சிகளும் விலங்குகளும் ஆனந்தமா வசித்து கொண்டிருந்த புனிதமான ஒரு காட்டுப்பகுதியில்
சத்தியமே தவறாத வரும் உள்ள தூய்மை உடையவருமான ஒரு தபஸ்வியானவர் இருந்து வந்தார் அப்படின்னு அந்த கதை புராண கதையா சொல்றா. ராமபிரானுக்கு சொல்றா சின்ன பிராட்டியார். தஸ்யைவ தபசோ விக்னம் கர்த்தும் என்ற கர்த்தும் என்ற சசீபதியே கட்காபாணீர்வா கச்சதாசிரமம் பட ரூப திருத்தே. அவரோட தவத்துக்கு இடையூறு விளைவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே இந்திராணியினுடைய கணவராக இருக்கப்பட்ட தேவர்களுக்கெல்லாம் அரசன் தேவேந்திரன் என்ன பண்ணா, ஒரு போர் வீரனை போல உருவம் எடுத்து கையில வாள் ஏந்தி அந்த முனிவரோட ஆசிரமத்துக்கு வந்தான். தஸ்மே சதா ஆஸ்திரமபதே நிசித கர்க உத்தமஹ சந்யாச விதினா தத்த புண்ணியே தபசி திஷ்டதஹ. அந்த மாமுனிவர் தவத்திலேயே நிலைத்து நிற்கும் அவருடைய ஆசிரமத்தில் இந்த வாளானது பாதுகாப்பாக இருக்கட்டும் அப்படின்ற முறையில் ரொம்பவும் மிக சிறந்ததும் கூர்மையானதுமான அந்த வாளை அந்த முனிவர் கிட்டக்க ஒப்படைச்சார் இந்திரன். அனுப்பிராபிய ஞாச ரக்ஷண தத்பரः வனேதம் விசரத்யேவ ரக்ஷன் பிரத்யயம் ஆத்மனः. யத்ர கச்சத்யுபாததும் மூலானி ச பலானி ச நவீனாயாதிதம் கர்க்கம் ஞாச ரக்ஷண தத்பரः. அந்த ஆயுதத்தை இந்திரன்கிட்டேருந்து அந்த ஆயுதத்தை பெற்றுக்கொண்ட மாமுனிவர் தங்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட பொருளை பாதுகாப்பதிலேயே ரொம்பவும் கவனத்தை செலுத்தினார். இந்திரன் தன் மீது வைக்கப்பட்டிருந்த அந்த நம்பிக்கையை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்ற அந்த ஒரே நோக்கத்தோட அந்த முனிவர் என்ன பண்ணாரா, கையில் அந்த எங்கே போனாலும் அந்த கையிலேயே வாழை எடுத்துட்டு போயிட்டு இருந்தாராம். காட்டில் செஞ்சிருந்தாராம். இந்த முனிவர்கிட்ட அந்த ஒப்படைக்கப்பட்ட அந்த வாளை மட்டுமே காப்பாற்றுவதில் ரொம்பவும் கவனத்தோடு இருந்த அந்த முனிவர் கிழங்கு பழங்கள் மலர்கள் இதையெல்லாம் கொண்டு வருவதற்காக வெளில போகும்போது கூட அந்த வாளோடையே கிளம்பி போனார். கையில் வாளை எடுத்துட்டே போனாராம் அந்த முனிவர். நித்யம் சஸ்திரம் பரீவகன் கிரமேண ச தபோதனः சகாரரோத்ரீம் ஸ்வாம் புத்திம் த்யக்வா தபசி நிச்சயம். அந்த மாமுனிவர் என்ன பண்ணாருனாக்க, எப்பவுமே கையில் அந்த வாழை ஆயுதத்தையே தாங்கி கொண்டிருந்த மகா தபஸ்வியான அந்த மாமுனிவர் நாளடைவில் என்ன பண்ணாருனாக்கா, தவம் செய்வதில் நாட்டம் இல்லாமல் போயிடுத்து அவருக்கு. ஏன்னா இதை ஒன்றுத்தே காப்பாற்றணும் அப்படின்ற புத்தியானது அவருக்கு இருந்தது. அந்த புத்தி என்ன ஆச்சு தெரியுமா, நாளடைவில் ராமபிரானே அந்த முனிவருக்கு அந்த புத்தியானது கொடுமை நிறைந்ததாக அவரே தன்னை ஆக்கி கொண்டார். ததசோ ரௌத்ரேபிர்த
अप्रमदो अधर्मकर्षितः तस्य शस्त्रस्य संवासात् जगाम नरகம் मुनिः. அந்த முனிவருக்கு என்ன ஏற்பட்டது பார்த்தேலா ராமபிரானே? பின்னால் அந்த ஆயுதத்தினுடைய சேர்க்கையால் அவர் என்ன பண்ணார்னா, அந்த முனிவர் தன்னுடைய சுயநிலையை தவறி கொடுமையான செயல்களில் ரொம்பவும் தீவிரமாக ஈடுபட்டார். அது வரைக்கும் அந்த வாளானது அவர் கையில் வர வரைக்கும் அற செயல்களையே செஞ்சு அவர் சேமித்து வைத்திருந்த புண்ணியமானது எல்லாமே அழிஞ்சு போயிடுத்து. அந்த முனிவர் என்ன ஆனார் தெரியுமா? கடைசியில் மகா தபஸ்வியான முனிவர் நரகத்தை போய் அடைஞ்சாரு. ராமபிரானே எதுக்காக சொல்கிறான்னா, இவர் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாரோன்னா அரக்கர்களை நான் வதம் பண்ண போகிறேன்னு, அதுக்காக சொல்கிறான் அந்த கதையை ராமபிரான் கிட்டக்க சீதா பிராட்டியார். ஏவமே தத்புராவிருத்தம் சஸ்திர சம்யோக காரணம் அக்னே சம்யோக வர்ஜேதோ சஸ்திர சம்யோக உச்சியதே. ஒரு ஆயுதத்தை தன் கையில் வச்சுட்டு இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய தவறானது நேரடிகிறது பார்த்தேலா? அப்படிங்கிறத விளக்கக்கூடிய இந்த கதை ரொம்பவும் பழமையான கதை. இது கிருதயுகத்தில் ஏற்பட்ட கதை. நெருப்பினுடைய கூட்டுறவு இல்லாம கட்டைகள் எரியாது. அப்ப அந்த கூட்டுறவு இருந்து அது எரிஞ்சு சாம்பலாக போவது போல ஆயுதங்களை தன் கிட்டக்கையே வைத்து கொண்டு இருப்பதனால பெரிய தவறு, பேர் இழவு நேரிடும் அப்படிங்கிறது தான் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லிருக்கு. அப்படின்னாலாம் சீதா பிராட்டியா ராமபிரான் கேட்டுக்க. ஸ்னேகாஸ்ய பகுமானாஸ்ய ஸ்மஹரயே த்வாம் ந சிக்ஷ்யயே ந கதஞ்சன சாகார்யா கிருகே ததுனுஷா த்வயா. இப்ப சீதா பிராட்டியா ராமபிரான் கிட்ட சொல்றா, நான் உங்க கிட்டக்க வைத்துள்ள ஆழ்ந்த அன்பினாலும் உங்க கிட்டக்க நான் வச்சுருக்கிற பெரிய மதிப்பினாலும் இந்த விஷயத்தை உங்களுக்கு நினைவூட்டுகிறேனே தவிர உங்களுக்கு நான் அறிவுரை கூறவில்லை. உங்களுக்கு போய் நான் போய் அறிவுரை சொல்ல முடியுமா ராமபிரானே? கையில் வில்ல நீங்க தாங்கி கொண்டிருக்கும் நீங்க கண்டிப்பா ஒருபோதும் அந்த மாதிரியான ஒரு அழிவு செயல்களை கண்டிப்பா நீங்க செய்யக்கூடாது. இது என்னுடைய வேண்டுகோள் அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். புத்தி வைரம் வினாந்தம் ராட்சசான் தண்டகாஸ்ரிதானே அபராதம் வினாந்தம் லோகான் வீரண காமையே. சீதா பிராட்டியார் ராமபிரான் கிட்ட சொல்றா, தண்டகாரண்யத்தில் வசிக்கக்கூடிய அரக்கர்களோட அவளோட நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ நமக்கு எந்த விதமான பகையும் இல்லாத போது நம்மளுக்கும் அவளுக்கும் பகை கிடையாது. அப்படி இருக்கும்போது அவளை கொல்றது அப்படிங்கிற எண்ணமானது உங்களுக்கு தோன்றவே கூடாது. நீங்க மகாவீரர், குற்றம் செய்யாத மக்களை கொல்வதை நான் ஒரு காலம் விரும்பவே இல்லை. இது என்னுடைய வேண்டுகோள் அப்படின்னு சீதா பிராட்டியார் ராமபிரான் கிட்டக. க்ஷத்ரியானாம் து வீராணாம் வனேஷோ நிரதாத்மனாம் தனுஷா காரியம் ஏதாவத் ஆர்த்தானாம்
அபிரக்ஷணம். இன்னொன்னு வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லிருக்கு. என்னன்னா, வீரர்களாகிய சத்திரிகளுடைய வில்லுக்கு காடுகளில் வாழக்கூடிய ஆத்ம சாதகர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள்லேருந்து அரக்கர்களை எதிர்க்கக்கூடியதுவானா சரியா இருக்கலாம். ஆனா எல்லா முனிவர்களையும் கஷ்டப்படுத்தக்கூடிய அரக்கர்களை எப்படி எல்லா அரக்கர்களையும் நான் கொன்று விடுவேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அவளுக்கு துன்புறுத்தக்கூடிய வேலை செய்யுங்க, அது நியாயம். மொத்த அரக்கர்களையுமே கொன்றுவேன் அப்படின்னு சொல்றது சபனை ஏற்று இருக்கல, இது எப்படி நியாயமாகும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாலாம் ராமபிரான்கிட்ட சீதா பிராட்டியா. கொச்ச சஸ்திரம் கொச்ச வனம் கொச்ச க்ஷாத்திரம் தபஸ்கொச்ச யாவிதம் இதம் அஸ்மாபி தே சதர்மஸ்தோ பூஜ்யதாம். ராமபிரானே, ஆயுதம் ஏந்தறது தரிக்கிறது அப்படிங்கிறது எங்க க்ஷத்ரியனுக்கு அது ஒரு போர்க்களத்தில் அல்லவா பொருந்தும். காடு என்பது எங்க இருக்கு? இது ஒரு அமைதியான இடம் இல்லையா? க்ஷத்ரிய தர்மம் என்பது எங்க இருக்கு? இங்க அதுக்கு என்ன அவசியம்? நம்ம வந்திருக்கிறதோ தவத்துக்கு, வனவாசத்துக்கு. இங்க க்ஷத்ரிய எப்படி வருது? தவம் செய்வது என்பது எந்த இடத்துல இருக்கு? அப்ப தவம் செய்யறதுங்கிறத நீங்க விட்டுட்டா? சகல பிராணிகள் கிட்டையும் தயே ஒன்றிருப்பதுதான அடிப்படையான ஒரு பண்பு. இரண்டான இவையெல்லாம் ஒன்றுக்கொன்று எதிரானவை. இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒன்றுக்கொன்று எதிரானவை. நாம் தற்போது வாழக்கூடிய பிரதேசத்திற்கு ஏற்ற மாதிரி காட்டில் வாழக்கூடிய தவசிகளை கொல்லாமை அப்படின்ற தர்மமே நமக்கு பின்பற்றத்தக்கது. அதாவது தவசிகளை அரக்கர்கள் கொல்றா. ஆனால் தவசிகளை எந்த விதமான இடையூறும் பண்ணாமல் இருக்கக்கூடிய அரக்கர்களை கொல்லாமல் இருப்பதே சரி அப்படின்னு நீங்கள் ஏற்றுருக்கணும். அதை தான் இங்கே சொல்கிறா சீதா பிராட்டியார். ததா ஆர்யா கலுஷா புத்தி ஜாயதே சஸ்திர சேவனாத் புனர்கத்வா தயோத்யாயாம் க்ஷத்ர தர்மம் சரிஷ்யசி அக்ஷயாதோ பவேத்பிரீதி ஸ்வஸ்ரு ஸ்வசுரயோர்மம யதி ராஜ்யம் பிரதித்யஜ்ய பவேஸ்த்வம் நிருதோ முனிஹி. ஸ்ரீ ராமபிரானே, நீங்க ரொம்ப உத்தமர், அதில் கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. இப்போ உங்க கையில் ஆயுதம் நீங்க வைத்து கொண்டிருக்கனால்தான் உங்களுடைய புத்தியானது அறிவானது திரிந்து போறது. கைகேயிக்கு கொடுத்த வரத்தின்படி 14 ஆண்டுகள் முடிஞ்ச பிறகு நாம் எல்லாரும் சேர்ந்து அயோத்திக்கு திரும்பவும் போய் சேர்ந்த பின்னால க்ஷத்ரிய கடமையை நீங்க ஆற்றுங்க, அது நியாயம். நாட்டை முற்றிலுமாக துறந்து ஆத்ம சாதனை செய்யக்கூடிய முனிவராக நீங்க எப்போ முழுக்கமா ஆயிட்டேலோ
என்னுடைய மாமனார் மாமியார்களுக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சியானது உண்டாகும். அவர் ஆத்ம ஞானத்திலேயே இருந்திருந்தார் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியை கேட்டாக்க என்னுடைய மாமனார் மாமியார்களுக்கு எல்லை இல்லாத மகிழ்ச்சி உண்டாகும். நீங்கள் இந்த மாதிரிலாம் அறக்கரெல்லாம் கொண்டுட்டேல் அப்படின்ட்டு வந்தால் அவளுக்கு ஏது மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு இந்த இடத்துல வந்து ராமபிரானை கேட்டாலாம் சீதா பிராட்டியார். தர்மா தர்த பிரபவதே தர்மாத் பிரபவதே சுகம் தர்மணே லபதே சர்வம் தர்மாசாரம் இதம் ஜகத். சீதா பிராட்டியார் சொல்றா ராமபிரான் கிட்டக்க, தர்மத்திலிருந்து தான் 4 புருஷார்த்தம் வந்து உண்டாருது. ஆஹா, இப்படி ஒரு பெண்ணாகப்பட்டவள் சீதா பிராட்டியார் சொல்றா பாருங்க. அவளுக்கு ஞானம், ஓ பூமாதேவி ஞானம். தர்மத்திலேருந்து சுகமும் ஞானமும் உண்டாருது. தர்மம் ஒன்னே ஒன்றுத்தனாலதான் மோட்சத்தில் வந்து சுகம் உட்பட பலவிதமான விஷயங்கள் எல்லாவற்றையும் ஒருத்த வந்து கண்டிப்பாக அடைகிறான். இந்த உலகமானது தர்மத்தையே உயிர் மூச்சாக கொண்டிருக்கு. இதுதானே வேத சாஸ்திரம் தர்மசாஸ்திரம்லாம் சொல்றது ராமபிரானே அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். ஆத்மானம் நியாமைஸ்தைஸ்தை கர்ஷயித்வா பிரயன்னதः பிராப்யதே யுவடே தர்மோ ந சுகாலப்யதே சுகம். நித்யம் சுச்சிமதி சௌமிய சரதர்மம் தபோவனே சர்வம் யே விதிதம் துப்யம் திரைலோக்கியம் அபி தத்வதः. சீதா பிராட்டியார் ராமபிரான் கிட்ட சொல்றா, ஞானிகள்லாம் அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணான்னாக்கா தேச ஆசிரமங்களுக்கு உரியதான பலவிதமான நியமங்களை எல்லாத்தையுமே கடும் முயற்சியோட கடைபிடிச்சு தன்னோட உடலை வந்து வாட்டி கொண்டு தர்ம அனுஷ்டானம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. ஏன்னு கேட்டா சௌக்கியமான வாழ்க்கையை வந்து வாழறதுனால அந்த சுகத்திற்கு காரணமான தர்மம் புண்ணியம் வந்து அடையப்படுவதே கிடையாது. உத்தமரே எப்போதும் தூய உள்ளத்தோட இருந்துட்டு இந்த தபோவனத்தில் வந்து நீங்க அறநெறியை வந்து கடைபிடிக்க வேண்டும். 3 உலகங்களிலும் உள்ள எல்லா விஷயத்தை பற்றியும் என்னென்னலாம் நடக்கிறது, எந்தெந்த க்ஷணத்தில் ஒவ்வொரு நொடியும் என்னென்ன நடக்கிறது அப்படிங்கிறது நீங்க உள்ளபடியே தாராளமாக அறிவீங்க. எல்லாமே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாததுங்கிறது ஒண்ணுமே கிடையாது அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார் ராமபிரான் கிட்டக. ஸ்திரீ பலா பலா சேதோ தாகிருதம் மே தர்மம் ச வக்தும் தவ கசமர்த்தக விசார்ய புத்தியாதோ சகானுஜேன யத்ரோச்சதே தத்குருமாசிரேன. ஆனா சீதா பிராட்டியார் சொல்றா, ராமபிரானே பெண்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பான சஞ்சலத்தினால நான் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டேன். உங்களுக்கு போய் தர்மத்தை பற்றி போதிப்பதற்கு வந்து தகுதி உள்ளவர் வந்து யார் தான் இருக்கா? நீங்களே தர்மத்தை பற்றி தர்மத்துக்குன்னே இருக்கக்கூடியவர் நீங்க தயவு செஞ்சு உங்க தம்பியோட கூட ரொம்பவும் விரிவா ஆலோசனை பண்ணி
உங்கள் மனசில் எது சரின்னு படுறதோ அதை நீங்கள் காலதாமதமே இல்லாமல் கண்டிப்பாக செய்யணும். இது என்னுடைய வேண்டுகோள் அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார் ராமபிரான் கிட்டக. நித்யா ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே ஆரண்யகாண்டே நவம சர்க்கா. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டத்தில் 9வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபமஸ்து.